1976 கமலுக்கு ஒரு வெற்றிகரமான ஆண்டாக தொடங்கியது. அந்த ஆண்டில் சொந்தமாக தான் கார் வாங்கினார். சொந்தமாக தனியாக தனக்கு மேக்கப் மேன் வச்சுக்கிட்டாரு. இப்படி எல்லாமே தனித்தனியாகவே வச்சுக்கிட்டாரு. அந்த ஆண்டில் மன்மத லீலை வந்து மிக பிரமாதமாக ஓடிச்சு. ஆனால் அந்த படத்துக்கு விமர்சனங்கள் வேறு மாதிரி இருந்தது. சாக்கடை நாட்டம்னு சொல்லி ஆனந்த விகடன் விமர்சனம் எழுதுனது. ஆனால் அதை பற்றி யாரும் கவலைப்படலை. இளைஞர்கள் வட்டாரம், இளைஞர்கள் கூட்டம் இந்த படத்துக்கு தான் முச்சுது. கமலனுடைய ரசிகர்களாகவே எல்லாருமே மாற ஆரம்பித்தாங்க. தெலுங்கு ஹிந்தி படம் இந்த படங்களை டப் பண்ணாங்க. இந்த மன்மத லீலையை சூப்பர் டூப்பர் ஹிட்டர். அங்கேயும் ஆந்திராவிலேருந்து பெட்டி பெட்டியாக பணத்தை கட்டிக்கிட்டு ஆழ்வார்பேட்டைக்கு முடியாதுட்டாங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க, எங்களுக்கு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அதுலேயும் சிலர் என்ன பண்ணாங்கன்னா, வெறும் செக் தர்றேன், எங்கள் கையெழுத்து போட்டு வெறும் செக் தர்றேன், எவ்வளோ வேணாலும் ஃபில்லப் பண்ணிக்கோங்க, நீங்கள் எங்கள் படத்துக்கு நடித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய வசூல் நாயகனாகவே கமல்ஹாசனை கருதுனாங்க. அப்படியும் ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த காலகட்டத்தையும் பார்த்து ரசித்தவர் தான் உலக நாயகன் கமல்ஹாசன்.